வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவின் பிரதமர் ஒரு சாமானிய பெண்ணின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமாம், அது நடந்தது. டெல்லியில் நடந்த ஒரு விழாவில் அப்போதைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் மேடையில் நின்ற ஒரு பெண்ணின் எளிமையை கண்டு நெகிழ்ந்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கினார். அந்த பெண் வேறு யாரும் கிடையாது, நம்ம மதுரையின் மண் வாசனை மாறாத சின்ன பிள்ளையம்மா தான். யார் இந்த சின்ன பிள்ளை? அவர் செஞ்ச சாதனை என்ன? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க தான் இந்த சின்ன பிள்ளையம்மா. முறையான படிப்பு கிடையாது, வசதியான குடும்பம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையை ஓட்டவே கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வறுமையிலும் அவங்க கிட்ட ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. நாம் மட்டும் வாழ்ந்தா போதாது, நம்மளை மாதிரி இருக்கிற மற்ற பெண்களும் முன்னேறணும்னு நினச்சாங்க. அந்த காலத்தில் கிராமங்களில் ஒரு பெரிய கொடுமை இருந்துச்சு, அதுதான் கந்துவட்டி. அவசரத்துக்கு 100 ரூபாய் கடன் வாங்கினா அதுக்கு வட்டியை பல மடங்கு கட்ட வேண்டியிருக்கும். இதனால் பல குடும்பங்கள் சிதைந்து போகிறத சின்ன பிள்ளையம்மா பார்க்குறாங்க. இதை தடுக்கத்தான் களஞ்சியம் அப்படிங்கிற மகளிர் சுய உதவிக்குழுவை ஆரம்பித்தாங்க. முதல்ல வெறும் 15 பெண்களை வச்சுக்கிட்டு ஆளுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய்னு சேமிக்க ஆரம்பித்தாங்க. எதுக்கு இந்த 1 ரூபாய்னு எல்லாரும் சிரித்தாங்க. ஆனால் அந்த சிறு துளி தான் பின்னாடி ஒரு பெரிய வெள்ளமாக மாறுச்சு. லட்சக்கணக்கான பெண்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கு அந்த அம்மா ஒரு அஸ்திவாரமாக இருந்தாங்க. இவங்களோட இந்த சேவையை பாராட்டி 2001 மத்திய அரசு ஸ்ரீ சக்தி விருது கொடுத்துச்சு. அந்த அவார்டை வாங்க டெல்லி போயிருந்தாங்க. மேடையில் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் விருதை கொடுக்க வந்தப்போ சின்ன பிள்ளை அம்மா அவரோட காலில் விழ போனாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு அதிசயம் நடந்தது. பிரதமர் வாஜ்பாய் டக்குன்னு தடுத்து நிறுத்திட்டு, தாயே, நீங்கள் என் காலில் விழக்கூடாது, உங்களோட இந்த சேவைக்கு நான் தான் உங்கள் காலில் விழணும்னு சொல்லி ஒட்டுமொத்த கேமராக்களை முன்னாடி குனிஞ்சு சின்ன பிள்ளை அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அந்த நிமிஷம் மதுரை மண்ணுக்கும் தமிழ் பெண்ணுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். இதுக்கப்புறமா 2019 இந்திய அரசாங்கம் இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துச்சு. தமிழக அரசு அவ்வை விருது கொடுத்துச்சு. இவ்வளவு பெரிய விருதுகள், இவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சுமே இன்னைக்குமே சின்ன பிள்ளை அம்மா எப்படி இருக்காங்க தெரியுமா? அதே பழைய ஓட்டு வீட்டில் அதே எளிமையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தனக்கு வந்த காசு கூட ஏழை மக்களுக்காகவும் படிப்புக்காகவும் தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. படிக்காத ஒரு பெண்ணால் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா நாம ஏன் முடியாது? விடாமுயற்சியும் பிறருக்கு உதவணுங்கிற எண்ணமும் இருந்தாலே யாருமே ஒரு சரித்திரத்தை படைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சின்ன பிள்ளையம்மா ஒரு சிறந்த உதாரணமாக இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.